Hi friends, welcome to Geeta சமையல். இன்னைக்கு வந்து வெங்காயம் பூண்டு போடாம அமாவாசை சமையல் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட மூலிகை இட்லி பொடி, சத்து மாவு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு, நலங்கு மாவு, weight loss பவுடர் எல்லாம் இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. Hi friends, welcome to Geeta சமையல். இன்னைக்கு வந்து அமாவாசை, அதனால பூண்டு வெங்காயம் இல்லாமல் சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டு பருப்பை வேக வச்சிடலாம். சாம்பாருக்கு பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். இது சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி ஒரு ஆளாக்கு கழுவி போட்டிருக்கேன். ஓகேவா? காலையில் பார்த்தீங்கல்ல எவ்வளோ கூட்டம் முனீஸ்வரன் கோயிலில். காலைல பூஜை பண்ணிவிட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு நானே எங்கள் மாமியாரும் போயிருந்தோம். இன்றைக்கி சித்திரை அமாவாசையில் சித்திரை மாதம் பிறந்துருச்சுல, செம்ம கூட்டம், ஊர்பட்ட கூட்டம். 7 மணிக்கு போனோம், 10 மணிக்கு தான் வந்தோம். அவ்வளோ கூட்டம். ஃப்ரீ தரிசனம் தான் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் தூரம் வந்த பிறகு அதுக்கப்புறம் 20 ரூபா டிக்கெட்டு இருந்தது. அப்புறமேட்டு போனோம். அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு தான் போனேன், ஆனால் அப்போ போடலை. கூட்டம் அதிகமானோன்னு தரிசனம் அந்த 20 ரூபா டிக்கெட் போட்டாங்க. இப்போ 10 மணி. காலைல டிஃபன்லாம் எதுவும் செய்யலை. என்னென்னா காப்பி பிஸ்கெட் தான் சாப்பிட்டோம். டெய்லியும் டிஃபன் செய்கிறோம், சாப்பிடுன்றோம், சாப்பிட மாட்டேறானுங்க. இன்றைக்கி ஒரு நாள் பட்னியாக இருக்கட்டும், காப்பி பிஸ்கெட்டை கொடுத்தாச்சு. இப்போ நைட்டுக்கு தோசைக்கு அரிசி, புழுங்க அரிசி, ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன், கடை அரிசியெல்லாம் கிடையாது. 2 கப்பு புழுங்க அரிசி, 1 கப்பு பச்சை அரிசி, ஒரு 4 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். மாவு இல்லை நைட்டுக்கு வந்து அமாவாசை, நம்ம கடையிலையும் வாங்கி சாப்பிட முடியாது. அதனால் மிக்சியில் இல்லைன்னா நம்ம வடைக்கு வந்து உளுந்து ஊற போட்டிருக்கேன். ஊற போட்டுட்டு தான் போனேன். பருப்பு, அரிசி, அதுக்கப்புறம் வடைக்கு மாவு, நாளைக்கு இட்லிக்கு மாவு, எல்லாத்துக்கும் ஊற போட்டுட்டு தான் போனேன். வந்ததே 10 மணிக்கு. செம்ம டயர்டு. 9 மணிக்கு அவ்வளோ வெயில் அடிக்குது. அதனால் சீக்கிரம் போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா செம்ம கூட்டம். அதனால் வந்தவொடனே ஒரு காப்பியை மட்டும் குடிச்சிட்டு சமையல் கட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் மாமியார் எல்லாம் கட் பண்ணுறாங்க. கடன்னு செஞ்சிடலாம். ஓகேவா? இன்றைக்கி வெங்காயமும் பூண்டு போடாமல் தான் செய்ய போகிறோம். அதனால் அந்த வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பொங்கலுக்கு வெல்லம் தட்டணும். நம்ம சாம்பாருக்கு பூசணிக்காய் கட் பண்ணணும். வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் வந்து சாம்பார் வைக்க போகிறோம். கொஞ்சமாக சக்கரை பொங்கல், பாயாசம், சேமியா பாயாசம் தான் வைக்க போகிறோம். பசங்களாம் இருக்கனால மெதுவடை தான் சுட போகிறேன். அப்படியே மெதுவடை சுட்டுனா கிரைண்டரில் போட்டுட்டு மாவும் ஆட்டிக்கலாம்ல, ஒரு வேலை முடிஞ்சிடும். அதனால் அவனுக்கு மசால் வடை சாப்பிட மாட்டானுங்க, அதுக்காக தான்.
சக்கரை பொங்கலுக்கு வந்து நல்லா சாப்பாடு வெந்துருச்சு, அதனால வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தாராளமாக தான் வச்சுருக்கேன். 1 கப்பு ரைஸ் தான் போட்டிருக்கேன். இனிப்பு வந்து நான் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கரையட்டும். தண்ணியும் கொஞ்சம் தளன்னு தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் சாம்பாருக்கு பருப்பு வெந்துருச்சு, அதனால் சாம்பாரை தாளித்து விட்டுறலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, வெந்தயம், சோம்பு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடயே கருவேப்பிலை. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. பூசணிக்காய் வெயிலே, அதனால் டக்குன்னு சமைக்கணும் இன்னைக்கு. ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பூசணிக்காய் வதங்கினோன்னே தக்காளி, பெருங்காயம், மஞ்சத்தூள் அப்படியே சேர்த்துடலாம். பூசணிக்காய் வேக ரொம்ப நேரம் ஆகாது, அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். மிளகாத்தூள் சேர்க்கணும். இப்போ சாம்பாருக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மாங்காய் தான் சேர்க்க போகிறேன், அதனால் புளி தண்ணி சேர்க்கல. மாங்காவும் மஞ்சள் பூசணிக்காய் தான் இன்றைக்கி சாம்பார். ஓகேவா? கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஏன்னா காய் நல்லா வதக்கிட்டோம், அதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றுனா சாம்பார் டேஸ்ட்டே ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா அரிசி கழுவி போடல, அரிசி ஊறுது. சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. இப்போ நல்லா கொதித்து காய் வெந்து வந்தால் நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். ஓகேவா? இது பார்க்க இப்படி தான் இருக்கும். நல்லா கொதிக்கணும் சாம்பார். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் பூசணிக்காய் வெந்துடுச்சு. மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்மளுக்கு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கலுக்கு பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி எவ்வளோ தண்ணி இருந்தது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ முந்திரி வறுத்து போடணும், ஏலக்காய் தட்டி போடணும். மாங்காய் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பாயாசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்துடலாம். இப்போ இந்த பக்கம் சாம்பாருக்கு வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கும். மஞ்சள் பூசணிக்காவும் மாங்காய் சாம்பார் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு மஞ்சள் பூசணிக்காயோட வாசமும் மாங்காய் வாசமும் செம்மையாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பூசணிக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி. இப்போ வந்து நல்லா நெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், முந்தி ஒரு கை நிறைய போட்டு கொஞ்சம் பாயாசத்துக்கு நாம எடுத்து வச்சுக்கோங்க. திராட்சை சாப்பிட்ற மாரி இருந்தால் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேதுங்க, பசங்க எடுத்து வச்சிடுறாங்க, அதனால் நான் போடல. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நெய்யில் பாதி முந்திரி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நான் இதிலே சேமியா வறுத்துக்க போகிறேன் பாயாசத்துக்கு. வறுத்துட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும், அதுக்காக தான். இப்போ ஏலக்காய் மட்டும் போடணும். இப்போ இந்த சேமியா போட்டுக்கலாம். இது வறுத்த சேமியா தான், இருந்தாலும் நெய்யில் கொஞ்சம் வறுக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த சேமியா போட்டு செஞ்சால் பசங்க சாப்பிட்றாங்க, அதனால் ஜவ்வரிசியை போடுறது கிடையாது. இப்போ இதில் 2 ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சக்கரை பொங்கலோட வேலை முடிஞ்சிச்சு.
இப்போ பாயாசத்தை வச்சிடலாம். கடகடன்னு வைக்கணும், ஏன்னா வெயில் தாங்க முடியல, அனல். இப்போ வந்து சேமியாவை வறுத்துட்டேன். இந்த சைடு பால் வச்சுருக்கேன். பால் வந்து நல்லா கொதிக்கணும். அதனால் இதை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு நம்ம வாழைக்காய் வறுவலுக்கு கடுகு, கொஞ்சம் சீரகம், வாழைக்காவை வறுத்துட்டு அப்படியே உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிடலாம். கொத்தவரங்காய் பொரியல் வேறு பண்ணணும், கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து வாழைக்காவை சேர்த்துக்கலாம். 2 வாழைக்காய். மிளகாத்தூள், இது கூடயே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பால் வந்து நல்லா மலர்ந்துருச்சு. நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ சேமியாவை சேர்த்துடலாம். இருங்க, இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க, நல்லா வெந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். சாதம் வெந்து வருது. அரிசியை கழுவி போட்டேன். எனக்கு இந்த லாஸ்ட்டாக வீடியோ எடுக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த லாஸ்ட் அடுப்பில் மட்டும் சாதம், பருப்பு அந்தமாரி வேக வச்சுப்பேன், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சேமியாவையும் முந்திரியும் சேர்த்துடலாம். நான் ஒரு 3/4 லிட்ரு, ஏன்னா பசங்களாம் வீட்டில் இருக்காங்கள்ல, அதனால் 3/4 லிட்ரு பாலை நல்லா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் பாயாசம் தெரியாது. நான் வீட்டில் இருந்தேன்னா ஃபஸ்ட்டு பாலெல்லாம் நல்லா டைம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாயாசத்துக்கு ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அது 7 மணிக்கு போனால் கண்டிப்பாக வந்து 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். அவ்வளோ நம்பிக்கையாக போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊர்பட்ட கூட்டம், செம கூட்டம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. லைன் அங்கே வரைக்கும் நிற்கிது. சரி, நம்ம எப்பயும் போயிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் காது குத்து, சீமந்தம். ஆனால் கோயில் வந்து சின்னது தான், நிற்க கூட இடம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல்லாம் நானே வச்சுருக்கிறேன். பசங்களுக்கு மொட்டை அடிக்கும் போது சாதாரணமாக ஏதாவது வேண்டியிருந்தால் வைப்பேன். இப்போல்லாம் எதுவுமே வேண்டது கிடையாது. நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். சாமியை மட்டும் நல்லா கும்பிட்டா போதும். வேண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவரும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் சாமிக்கிட்டலாம் எதுவும் வேண்ட மாட்டேன். கும்பிடணும்னு நினைக்கிறப்ப கும்பிட்ருவேன். எல்லாம் சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் சொல்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். சேமியா வெந்து வந்த பிறகு சர்க்கரை போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வெயில் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன தான் கொதிக்க வச்சாலும் திரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். நல்லா ஒரு கொதிக்கிட்டோம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ வந்து நல்லா மலர்ந்து வந்துருச்சு. சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ரோஸ்ட் ஆகிட்டு வருது. இதுக்கப்புறம் மூடி போட தேவையில்ல. வாழைக்காய் வந்து முக்கால்வாசி வெந்துட்டுருக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நான் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு பக்கம் சாதம் வேறு முக்கால் தான் வெந்துருச்சு, அதையும் வடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். பாயாசம் பாருங்கள், நல்லா ஏடு கட்டி வந்துருச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ வந்து ஃபினிஷிங்கில் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெயில்னால இந்த பக்கம் இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு பாயாசம். இருந்தாலும் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இந்த ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். ஓகேவா? அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வெயில் இல்லை சொல்ல முடியாது. பாயாசம் தண்ணியாக தான் இருக்குது, ஆனால் திக்காக ஆகிடும். நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஆற நல்லா திக்காகும். ஓகேவா? இந்த பக்கம் வந்து கொத்தவரங்காய் பொரியல், அந்த சைடு வாழைக்காவை எடுத்துட்டு நம்ம வந்து
ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிக்கலாம், அந்த பக்கம் வாழைக்காவை எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிடலாம். அதுக்குள்ளேயும் எண்ணெய் காயட்டும், பாயாசம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ வந்து கொத்தவரங்காய் பொரியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு சிம் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கடுகு பொரியட்டும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அமாவாசை அன்றைக்கி எப்பயுமே கொத்தவரங்காய், பூசணிக்காய், அவரைக்காய் இதெல்லாம் சாப்பிட்ணும். வாழைக்காய் இதெல்லாம் சாப்பிட்டாதான் எந்த கெட்டதும் நம்மளுக்கு அண்டாது. அதுக்காக தான் பெரியவங்க சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தனால தான் நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி வந்துட்டுருக்கேன். இதில் மிளகாத்தூள் போட போகிறேன், தேங்காய் தூள் போட போகிறேன். நம்ம பாயாசத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு ஏடு கட்டி எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குல்ல? எவ்வளோ சூப்பராக ஏடு கட்டி வந்துச்சு பார்த்தீங்களா? ஏன்னா வெயில், நானே நல்லா ஒரு 10 நிமிஷம் சக்கரை போட்டு கொதிக்க வச்சுட்டாலும் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கிறேன். நெய்யெல்லாம் மேலே வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆற கெட்டி பட்டுரும், ஆஃப் பண்ணிடலாம். எதுக்கு தெரியுமா பாயாசத்தை எப்படி கொதிக்க வைக்கணும்? வெயில். இப்போ பசங்க வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிட மாட்டானுங்க. திடீர்னு டீ டைமில் கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருப்பாங்க. நாங்களுமே பாயாசம் இருந்தால் அப்படி தான் சாப்பிட்டுப்போம். சக்கரை பொங்கல் எங்களுக்கு அன்றைக்கி செய்கிறதோட மறுநாளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா கெட்டியமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருவேன். நான் எடுத்து வச்சுட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா 2 தக்காளி. ஏன்னா நம்ம வெங்காயம் போடக்கூடாதுல்ல, அதுக்காக நான் இதுக்குள்ளேயே வெறும் இஞ்சி நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துருக்கேன். வெறும் இஞ்சி பேஸ்ட்டு மட்டும். கொஞ்சம் நரந்தான் இருக்குது, ஏன்னா நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கனால. வெறும் இஞ்சி பூண்டு சேர்க்கலை, என்கிட்ட இருக்குது இஞ்சி பூண்டு விழுது இருக்குது. இது பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். நான் எப்பயுமே கொஞ்சம் இருக்கும் போதே அரைச்சி வச்சுருவேன். இஞ்சி பூண்டு விழுது இருக்குது, ஆனால் வந்து சேர்க்கக்கூடாது. நான் இப்போ சமைக்கும் போது அமாவாசை அன்னைக்கு சேர்க்கறதில்ல. அதனால் நல்லா நச்சுட்டு மிக்சியில் விட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் பல்ஸில் வச்சு எடுத்துருக்கேன். அப்படி இருக்கும் போது நல்லா கொஞ்சம் நச்சு வந்துடும். இது அப்படியே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு 2 விசில் விட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். விசில் விட்டு கொடுத்தேன், எங்கள் மாமியார் உரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, அவங்களும் டிஃபன் சாப்பிடல. கோயிலில் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க எனக்கும் அவங்களுக்கும். சாய்பாபா கோயில் பக்கத்தில் இருக்குல்ல, அங்காளம்மா கோயில் பக்கத்தில், அங்கே உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க. நான் என்ன பண்ணேன், தண்ணி குடிச்சேன் பாருங்கள். அதனால் நான் வேணான்ட்டேன், பஸ்ஸில் வந்து தான் சாப்பிட்டேன். ஆளுக்கு ஒரு தோணை சக்கரை பொங்கல், அதுதான் காலையில் டிஃபன். பசங்கள்லாம் வந்து அவரும் பசங்கள்லாம் வந்து பிஸ்கெட்டும் காஃபி வச்சு கொடுத்தேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வந்துட்டு டயர்டாகிடுச்சா, கொஞ்சம் சமைக்கணுன்னா சோம்பல் ஆகிடுச்சு. என் சின்ன பிள்ளை தான் எனக்கே காஃபி போட்டு கொடுத்தான். நான் வேறு மிஷினில் துணி வேறு போட்டு போயிருந்தேன். வந்தவொடனே கடகடன்னு போய் காய போட்டுட்டு வந்துட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து உட்காந்தேன்னா வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இன்றைக்கி சீக்கிரமாகவே பசி வந்துடும். அதனால தான் வேகமாக செய்கிறேன். அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கள் மாமியாரும் வெயில் இல்லை பாவம், அவங்களுக்கு தாங்கலை. என்ன பண்ணுறது, நம்மளுக்கே தாங்க மாட்டுது. வயசானவங்கள அவங்க அவ்வளோ கோயிலுக்கு போவாங்க. இப்போ அந்த வெயிலுக்கு பயந்துட்டே காலையில் போயிட்டு வந்துடுறோம். அதுக்கே தசு புசுன்னு வெயில் தாக்கம் அவங்களால
கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ எல்லாம் ரெடி ஆகட்டும். நான் வடைக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டு வடை மாவை போட்டுறேன் கிரைண்டரில். நல்லா தக்காளியும் அந்த இஞ்சியோட ஃப்ளேவரு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு அரை ஸ்பூன் மட்டும். நிறைய பேர் மிளகாத்தூள் வீடியோ கேட்டிருந்தீங்க. எல்லாம் ரெடி பண்ணிங்களா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை, கமெண்ட்ஸே வரல. ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா நான் எப்பயுமே இப்படி தான் அரைப்பேன். காரமும் நல்லாயிருக்கும், கலரும் பாருங்கள். அரை ஸ்பூன் தான் போட்டோம், எப்படி பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு. இது 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, அரை ஸ்பூன் தான் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். சிம்மில் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். ஆல்ரெடி வந்து மிளகாத்தூள் இது உப்பு வந்து உருளைக்கிழங்குலேயே பாதி போட்டிருக்கோம், இப்போயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஓகேவா, கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மிளகாத்தூள் வாசனை போனோன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் வெந்துருச்சு. உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போதும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூடயே 1/4 மூடி தேங்காய். ஏன்னா கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும், பசங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவானுங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்பயுமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு முக்கால்வாசி பாருங்களேன் என்னோடய பொரியலில் தேங்காய் துருவல் இல்லாமல் இருக்காது. அப்படியே சிம்மில் இருக்கட்டும். நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபினிஷிங் டச்சில் இருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துருக்குல்ல. அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். நான் வந்து உருளை மெது வடைக்கு வந்து இங்கே பாருங்கள், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சிட்டேன். மிளகு, சீரகம், உப்பு மட்டும் போடணும். கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து என் சின்ன பிள்ளை வந்து காய் போடாமல் செய்யுங்க அப்படின்னு சொன்னான். அதனால் காய் போடாமல் தான் செய்ய போகிறேன். எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஏன்னா ஸ்டவ்வு காலியாக இல்லை, எண்ணெயை காய வைக்கணுன்னா உளுந்து அரைச்சோடனே டக்குன்னு போட்டோன்னா நல்லா புசு புசு புசுன்னு உப்பு போல் வரும் வடை. வெளியே வந்து மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா வரும். உளுந்து அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜிலையோ வெளியோ வச்சா நீட்டு போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் உருளைக்கிழங்குக்கு. ஏன்னா பிரிஞ்சி இலை மட்டும்தான் நம்ம போட்டோம், அதனால் கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த இலையில இந்த விசேஷ காலத்துலலாம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதையோ ரொம்ப தூரம் மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிடணும். எங்கள் வீட்டில் வெங்காயம் போட்டு பண்ணுறதோட வெங்காயம் இல்லாமல் பண்ணுறோம் பாருங்க, இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் எண்ணெயை மட்டும் கூடுதலாக சேர்த்து நல்லா கொஞ்சம் சுருள வறுத்து எடுக்கும் போது செம்மையாக இருக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிறைய பேர் சனிக்கிழமை ஃபுல்லாக வீடியோவே போடல, பெண்டு நிமிர்ந்துருச்சு. என்னன்னு கேளுங்க. ஆஃபர் வந்து 25ஆந்தேதியோட முடிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். அத்தனை நாள் விட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லும் வீடியோ கூட எடுக்க முடியல. வெறும் தயிர் சாதமும் சாதம் வடித்து சாப்பிட்டோம். அவ்வளோ டைட்டு. பரவாயில்ல, நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இதே வந்து உங்கள் ஆதரவு எப்பயுமே வேணும். கீதா சமையலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் மேலும் மேலும் ஒரு பொருளாக நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேவா? இது பாருங்கள், வடைக்கு மாவு உளுந்து போட்டுருக்கேன் அரையட்டும். பார்த்திங்கன்னா நாளைக்கு இட்லி தோசைக்கு ராகி அதுக்கு உளுந்து ஊறுது. இது பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வெறும் தோசைக்கு. என் கொலுசுக்கு உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிருக்காங்க எங்கள் மாமியார்.
ஏன்னா காலில் இடிச்சுக்குச்சு, அதனால் ஒரு வாரமாக கொலுசே போடல. அதனால் யாருக்குமே பிடிக்கல. அதனால் முதல்ல கொலுசை போடுனாங்க. கொலுசை சரி அதனால் கழுவிட்டு போடலான்னு உருளைக்கிழங்கு அவிச்சோம் பாருங்கள், அந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அரைச்சேன்னா காலையில் டிஃபனுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் ஊற போட்டு வச்சுருக்கேன். சரி இப்போ உளுந்து அரைக்கிறோமா, அப்படியே தோசைக்கு உளுந்து எடுத்தோடனே தோசை அதுக்கு அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த அரிசியும் இதையும் சாயங்காலம் ஒரு 7-7:30 மணிக்கு தான் வந்து அரைக்க போகிறேன். இப்போ இந்த உளுந்து அரைச்சோன்னே இதை மட்டும் அரைச்சோன்னா நைட்டு சாம்பார் இருக்கும், தேவைன்னா சட்னி அரைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சவுண்டு கேட்குதான்னு தெரில, கிரைண்டர் ஓடுது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா பசிக்கிறதுக்கும் அந்த வாசனை அப்படியே இழுக்குது. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க கையெல்லாம் எப்படி வேர்த்துருக்குன்னு. இது வந்து காட்டன் சுடிதார் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கெல்லாம் இப்படி தான் வேர்க்குமா என்னன்னு சொல்லுங்கள். இது வந்து சமையல் கட்டில் கொஞ்ச நேரம் ஃபேனை போட்டு சமையலை செய்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெயிலுக்கு வந்து தப்பிக்கணும்னா காலையிலே சமைக்கிறது தான் நல்லது. காலையிலே எனக்கு இப்படி தான் வேர்த்து ஊற்றும். சமையலை முடிச்சோன்னே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணிடுவேன், உடனே வறுக்க ரெடி பண்ணிடுவேன். வறுத்து கொட்டிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உச்சி வேலையிலலாம் வறுத்தோன்னா அவ்வளோதான். இப்போ இது 2த்தையும் மாற்றிட்டு வந்துடலாம் ஒரு கிண்ணத்தில். பாருங்கள் மாவு அரைச்சிட்டேன். அதுலேயே உப்பு, மிளகு, அப்புறம் வந்துட்டு பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1.5 அளவுக்கு தான் நான் வந்து உளுந்து போட்டேன். கிரைண்டரில் போடவும் எப்படி நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள். அதே மிக்சியில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இன்னும் மிக்சியில் பிடிக்கவே இல்லை. சரி நான் மாவு ஊற வச்சுருக்கேன்னா, பெரும்பாலும் எங்கள் வீட்டில் வந்து இந்த வடை தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு மசால் வடை பிடிக்கும். பசங்கனாலே இப்போ அவர் மாறிட்டார். சரி பசங்க என்ன சாப்பிடுதோ அது சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ உளுந்தை எடுத்துட்டு நைட்டுக்கு தோசைக்கு போடலான்னு பார்த்தா சவுண்டு கேட்கும்ல, அதனால் வேணான்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா வெயில் தானே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 கரண்டி மாவும் இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணி வச்சா டக்குன்னு புளிச்சு வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க, இந்தமாரி அல்வா மாரி இருக்கணும். கிரைண்டரில் அரைச்சா சூப்பராக வரும் உங்களுக்கு. எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம். நல்லா தண்ணியில் கையை முக்கிட்டு தட்டி போட்டுக்கலாம். ஒவ்வொரு டைமும் வடை மாவு எடுக்கும் போதெல்லாம் இங்கே பாருங்கள் இப்படியே பந்து மாரி வரணும் உங்களுக்கு. வாழை இலை இருந்தால் தட்டிக்கோங்க. நிறைய பேர் கையில் இப்படியே தட்டி போடுவாங்க. எப்படி வருது பாருங்கள், சூப்பராக வருது மாவு. கையில் ஒட்டாது உங்களுக்கு. ஒவ்வொரு டைமும் தண்ணி தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக வரும். நான் பால் கவர் வச்சுருக்கேன், வாழை இலை இல்லை. ஒருத்தங்க கையிலேயே வச்சு அப்படியே போடுவாங்க. எனக்கு வந்து சின்ன வயசில் இது ட்ரெயினில் கட் ஆயிடுச்சு. கொடைக்கானல் போயிட்டு வரும்போது செக்கிங் கார் வந்து கதவில் நசுக்கி விட்டுட்டார் இந்த கட்டை வரல. ஆனால் அவ்வளோவா தெரியாது, இந்த மடங்கி இருக்கும் பாருங்கள் அந்த இடம் வரைக்கும். அது அம்மாவுக்கு அப்போ தெரியல. ஐஸில் வச்சுருந்தா கரெக்டாக வந்து தைக்கும் போது கரெக்டாக வந்திருக்கும். அம்மாவுக்கு அப்போ விவரம் தெரியாமல் அப்படியே போய் தைச்சதுனால இந்த பாருங்கள் ஆப்போசிட்டாக அப்படியே வச்சு அந்த ஸ்கின்னை வச்சு அப்படியே தைச்சி விட்டுட்டாங்க. அந்த அம்மா எடுத்துகிட்டு போனாங்க பாருங்கள் விரல், அந்த விரலை வச்சு தைக்க முடியாது, ஐஸில் வச்சுருக்கணுன்ட்டாங்க. இப்பயுமே எனக்கு அந்த விரல்
படுத்துருக்கும் போதோ ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ அதை பார்த்தா நம்ம கையான்னு யோசிப்பேன். எப்போ சின்ன வயசுனா எனக்கு விவரம் ஆனால் தெரியுது. அப்போ அம்மா பாத்ரூம் போகிறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு போனாங்க. செக்கிங்காரன் வந்தோடனே அவங்க விட்டுட்டாங்க. அவங்க விட்டவுடனே நான் போய் கதவாண்ட நிற்கவும் அவர் கதவை சாத்தவும் நம்ம விரல் துண்டாக போயிடுச்சு. அம்மா கத்தவும் குடுகுடுன்னு ஓடி வந்து பார்த்தாங்க. அப்போயே பாதி ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டாங்க. அப்போ ஊருக்கு போனால் நிறைய அம்மா கட்டிகிட்டு வருவாங்க. அதுலேருந்து எங்கள் அம்மா பசங்களை கூப்பிட்டு போனால் எதையுமே ஊர்லேருந்து வாங்கிட்டு வர மாட்டாங்க. என்றைக்கு என் விரல் போச்சோ அன்னிலேருந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள், புசுன்னு. இன்னும் ரசம் மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்பளம் பொரிக்கணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. மணி 12 ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாருக்குமே சாப்பாடு போடுவான்னு கேட்கவே தேவை கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாருமே பசியாக இருக்காங்க. மெயின் நான் என்றைக்குமே நம்ம சாப்பிடுன்னு சொல்லுவோம், அப்போல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை கிளாஸ் மட்டும் பருப்பு தண்ணி பருப்போடு எடுத்து வச்சுருக்கேன். ரசம் வேறு கொஞ்சம் இருக்குது. சரி, இருந்தாலும் இன்றைக்கி அமாவாசையில் நம்ம சாப்பிட முடியாது. பழையதும் இருக்குது, ஒரு கை பழையுது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அமாவாசை அன்னைக்கு சுமங்கலி இருக்கிறவங்க நைட்டு ஒரு கை சாதம் சாப்பிட்ணுன்னுவாங்க அமாவாசை அன்னைக்கு. அதனால் தெரியாதவங்க சாப்பிடுங்க. நான் ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சோம்ல, அப்போ தட்டும் போதே ஒரு துண்டு இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி இஞ்சி பருப்பு ரசம் தான் வைக்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இப்போ இந்த கலர் வந்தோடனே எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்தமாரி போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், எண்ணெய் குடிக்காது, சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாலாம் இப்படி தான் பாதி வேக்காட்டில் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அடுத்த வடையை போட்டுட்டு திருப்பி இதை எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஒரு 2 ரவுண்டு போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் வடை. எனக்கு என்னமோ இந்த மிக்சியில் அரைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. கிரைண்டரில் தான் மாவு நல்லா உப்பிடி மாவு வாங்கி நம்ம போட்டோன்னா நல்லா வரும். நானே இன்றைக்கி கருப்பு உளுந்து ஊற வைக்கல. இந்த உளுந்து ஊற வச்சனால அப்படியே சேர்த்து இட்லிக்குமே அந்த உளுந்து வெள்ளை உளுந்து ஊற வச்சிட்டேன். அதனால தான் நானே இப்படி தட்டி போட்டேன்னா ஓட்டை எனக்கு சரியாக விழாது. அதனால தான் நான் இந்தமாரி இலையில இந்தமாரி தட்டி போட்டுப்பேன். ட்ரை பண்ணுவேன், அது வேலைக்கு ஆகாது. நான் அந்த விரலை பற்றி பேசினாவே கூச்சப்படுவேன். இப்போ உங்கள்கிட்ட வீடியோவிலேயே சொல்லிட்டேன். ஒரு 2-3 பேர் வீடியோவில் கேட்டீங்க, உங்கள் விரல் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. நான் சொல்லக்கூடாது, அது என்னமோ ஒரு மாதிரி இருக்கிற மாரி இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் மறைப்பேன் அந்த விரலையே, ஆனால் தெரியாது அது அவ்வளோவா. ஏன்னா அந்த மடக்கல்ல இருக்கும், விரல் மடங்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கும். இப்போ பாருங்கள், 2 பேட்ச் போட்டாச்சு. நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. அப்போ இந்த வடையெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 செகண்டில் கலர் வந்துடும் உங்களுக்கு.
இப்படி போடும்போது ரொம்ப நேரத்துக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா எண்ணெயும் குடிக்காது உங்களுக்கு. ஒரு 2 செகண்ட் இந்த சைடும் 2 செகண்ட் அந்த சைடும், அவ்வளோதான். இப்போ நான் ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். தக்காளி ரசம் தான், ஒரே ஒரு தக்காளி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சொன்னல பாருங்கள், கலர் வந்துருச்சா? அவ்வளோதான். 2 செகண்டு நல்லா எண்ணெயை ஏற்றிட்டு இப்போ எல்லா வடையும் அதே போல் போட்டுக்கலாண்ணே. இப்போ வடை சுட்டுட்டு அப்பளம் வறுத்துட்டேன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நல்ல கலர் வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ வடையை எடுத்துடலாம். இப்போ 2 சைடும் பாருங்கள் ஒரே மாதிரி கலர் வந்துருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயும் ஒட்டாது உங்களுக்கு இந்தமாரி போட்டால். இப்போ அதே போல் அந்த 2வது எடுத்துருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டுடலாம். போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அடுத்த வடை லாஸ்ட்டு வடை பாருங்கள், கலரே கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ வந்து நான் இதை போட்டுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு வடையெல்லாம் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். செடியில் பாருங்கள், அன்றைக்கி 7 மணிக்கே போயிட்டோமா, வந்து தான் துணி காய போடும்போது பறிச்சுட்டு வந்தேன். எவ்வளோ பூ பாருங்கள். இன்னும் ஒரு 4-5 பூ இருக்குது. அது வந்து எங்கள் மாமியார் சாமிக்கு எங்கள் மாமனாருக்கெலாம் வச்சுட்டாங்க. டெய்லியுமே ஒரு 10 பூவாச்சு நம்மளுக்கு செம்பருத்தி பூக்குது. சூப்பராக இருக்குது. வாராகிக்கும் முருகருக்கும் வச்சுட்டு எல்லா சாமிக்கும் டெய்லியுமே வச்சுருவேன். இப்போ சாமிக்கு வச்சிடலாம். ரசம் அளந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். வடையெல்லாம் சுட்டாச்சு, நல்லா சூப்பராக வடை சுட்டாச்சு. நல்லா மொறுன்னு இருக்குது. நாங்கள் வந்து இலையெல்லாம் போட்டு கும்பிட மாட்டோம். அப்படியே செஞ்சுட்டு வடை பாயாசத்தை காக்காக்கு முனீஸ்வரனுக்கு சாமிக்கு வச்சுருவோம். இலைன்னு போடுறதுன்னு பார்த்தோன்னா மாலி அமாவாசைக்கு மட்டும்தான் போடுவோம். இப்போ அவ்வளோதான். நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க. பாய்.